வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் கைஸ். ஸோ நேற்று நவம்பர் 29 இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலேயுமே இந்த சைக்ளோன் பற்றின நியூஸ் தான் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. சரி, மீம்ஸ் அண்ட் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து எங்களுக்கும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது. நம்ம ஏன் வெளியில் போகக்கூடாது, கொஞ்சம் கிளைமேட் என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சரி, அதனால் நாங்கள் பெசநகர் கிளம்பி வந்துட்டோம். வந்ததுமே நல்ல காற்று, கொஞ்சம் நல்லா தூறல் போட்டுட்டு இருந்தது. கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் பெசநகரில் இறங்கி காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனோம். ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்யூஷுவலி காலியாக இருந்துச்சு. பீச் மட்டும் அலோவ் பண்ணுறதில்ல. போலீஸ் போனதுமே சொல்லிட்டாங்க, ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் கொடை எடுத்துகிட்டு ஜாலியாக கொஞ்சம் தூரம் வாக்கிங் போனோம். சரி, ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஒரு வீடியோ ஏன் எடுக்கக்கூடாது, புதுசாக ஏன் ஏதாச்சும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இடம் தான் பாப்பாய்ஸ். ஸோ பாப்பாய்ஸ் நாங்கள் 2 பேருமே இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பாப்பாய்ஸ் நாங்கள் ஆர்டரே பண்ணதில்லை. ஸோ எங்களுக்கும் என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியாததால் கீழே இருக்கிற வெண்டிங் மிஷின்லேயே நாங்கள் 2 டிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம். ஆர்டர் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 டிஷ் மட்டும்தான், ஒரு பர்கர் அண்ட் ஒரு சிக்கன் டிஷ். ஸோ சிக்கனில் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் பீசஸ் 4 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு மைனஸ் சாஸ் ஒரு மின்ட் ஃப்ளேவரில் சம்திங் ஆட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, அந்த டேஸ்ட் வைஸ் சம்வாட் நல்லா இருந்தது. அண்ட் ரெண்டாவதாக நாங்கள் ட்ரை பண்ணது பர்கர். ஃபில்லிங் எல்லாமே ஓகே, பட் எத்தனை பேருக்கு பாப்பாய்ஸோட பர்கர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் என் ஒய்ஃபும் 2 பைட் தான் சாப்பிட்டோம். எங்களுக்கு அது அந்தளவுக்கு டேஸ்ட்ஃபுல்லாக தெரியல. எங்கள் 2 பேருக்குமே உடனே KFC தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, ஓகே, ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே அந்த மட் காஃபி ரீச் ஆகிட்டோம். ஸோ ஏன்னா மழை வந்துட்டு இருந்தது இல்லையா, மழை டைமில் காஃபி குடிக்கலன்னா எப்படி. ஸோ அதனால் போனதுமே நான் ஒரு ஹாட் சாக்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ மழை டைமுக்கு ஹாட் சாக்லேட் அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என் ஒய்ஃப் ஒரு மட் வெனிலா கிரம்பிள் ஒன்று ட்ரை பண்ணாங்க. ஸோ மட் வெனிலா கிரம்பிள் இஸ் பேசிக்லி அ டெசர்ட், கைண்ட் ஆஃப் லைக் ஐஸ்கிரீம் அண்ட் பேஸில் சாக்லேட் மில்க் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது கூட ஒரு 3 சுகர் பேக்கெட்டும் கிடச்சிது. ஸோ வி வேர் வெரி ஹாப்பி. ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். பாய்.